வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. மணலில் எழுதப்பட்ட வரலாறு, மத்திய கிழக்கின் போர் சரித்திரம். மணல் அமைதியாக தோன்றும், ஆனால் அந்த மணலில் எழுதப்பட்டிருப்பது உலகின் மிக நீளமான போர்க்கதைகள். ஒரு பகுதி பல காரணங்கள். மத்திய கிழக்கு ஒரு நாடு அல்ல, ஒரு மொழி அல்ல, ஒரு மதம் மட்டும் அல்ல, அது ஒரு சந்திப்பு. மதங்களின் சந்திப்பு, பேரரசுகளின் மோதல், எண்ணெயின் ஈர்ப்பு, உலக சக்திகளின் போட்டி. இவை எல்லாவற்றின் நடுவே மக்கள். போர் இங்கே ஏன் மீண்டும் மீண்டும்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகின்றது. பதில் எளிதானது அல்ல. ஏனெனில் இந்த பகுதியின் பிரச்சனைகள் ஒரே காரணத்தால் பிறந்தவை அல்ல. காலனிய வரைபடங்கள், உடைந்த பேரரசுகள், நிறைவேறாத வாக்குறுதிகள், மத அடையாளங்கள், ஒவ்வொன்றும் ஒரு தீப்பொறி. ஓட்டோமேன் வீழ்ச்சி அதனால் தொடங்கிய வெற்றிடம். ஒரு காலத்தில் மத்திய கிழக்கு ஒரே பேரரசின் கீழ் இருந்தது. அதன் பெயர் ஓட்டோமன் பேரரசு. அது விழுந்தபோது அதிகாரம் மறைந்தது, எல்லைகள் குழப்பமடைந்தன, புதிய நாடுகள் உருவானது. ஆனால் அமைதி உருவாகவில்லை. வரைபடங்களில் வரையப்பட்ட நாடுகள். சில எல்லைகள் மக்களால் தீர்மானிக்கப்படவில்லை. அவை வெளிநாட்டு மேஜைகளில் பேனாக்களால் அரசியல் தேவைகளுக்காக வரையப்பட்டன. இந்த கோடுகள் இன்றைக்கும் இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நிலம், பல உரிமைகள். இந்த பகுதியில் ஒரே நிலத்திற்கு பல வரலாறுகள், பல மதங்கள், பல உரிமைகள். ஒவ்வொன்றும் சொல்கின்றது, இது எங்களுடையது. இந்த முரண்பாடு அவர்களிடையே பேச்சை முடக்கிவிட்டது. எண்ணெய் ஆசீர்வாதமா, சாபமா? மத்திய கிழக்கு உலகின் எண்ணெய் இதயம். அந்த இதயம் வளர்ச்சியை தந்தது, ஆனால் பேர் ஆசையையும் இழுத்து வந்தது. வெளிநாட்டு சக்திகள் மணலை பார்க்கவில்லை, எண்ணெயை பார்த்தனர். உலகம் உள்ளே நுழைந்தது. இந்த போர்கள் உள்ளூர் மட்டும் அல்ல. அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான நலன். அந்த நலன் மக்களின் வழியாக மாறியது. இந்த தொடர் எதை சொல்லப் போகின்றது? இந்த தொடரானது யார் சரி, யார் தவறு என்ற முடிவை சொல்லாது. இந்த தொடர் பூமியின் மத்திய கிழக்கை புரிய வைக்க முயலும். போர்கள் எப்படி தொடங்கின? ஏன் முடிவடையவில்லை? ஒரே நிலம் ஏன் மீண்டும் மீண்டும் எரிந்து கொண்டே இருக்கின்றது? மனிதர்களின் குரல். இந்த கதையில் அரசர்கள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் மையத்தில் இருப்பவர்கள் சாதாரண மக்கள், அகதிகள், குழந்தைகள், குடும்பங்கள். அவர்களின் வாழ்க்கையே இந்த போர்களின் உண்மையான விலை. நிறைவாக, மத்திய கிழக்கு ஒரு செய்தி தலைப்பு அல்ல, அது ஒரு தொடரும் வரலாறு. அந்த வரலாறு மணலில் எழுதப்பட்டது, ஆனால் அது காற்றில் அழிந்து விடவில்லை. இந்த மணலில் புதைந்துள்ள ஒவ்வொரு போர்க்கதையையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக
இந்த தொடரில் பார்ப்போம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும்